அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அ இப்போ கொஞ்ச நாள்ல நமக்கு நவராத்திரி ஆரம்பிக்க போதுங்க. அதனால ஒரு 3 வருஷம் கேப்புக்கு அப்புறமா நாங்க இந்த வருஷமாவது வைக்கலான்னு ஒரு ஐடியாவுல இருக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு மேலே தூக்கி போட்டிருந்த எல்லா பொருளையும் எடுத்து ஒவ்வொன்றா தூசி தட்டி, இப்போ வந்து அந்த கொலு பொம்மைகள்லாம் ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சோங்க. பார்த்தா எல்லாமே கொஞ்சம் கலர் 10 வருஷத்துக்கு மேலே வச்சது. அதுக்கு முன்னாடி வாங்கின பொம்மைகள் எல்லாமேவும். அதனால் ஒரு கோல்டன் கலர் பெயிண்ட் வாங்கி அதை அப்படியேவும் எல்லா தெய்வ படங்கள் எல்லாத்துக்குமேவும் ஒரு கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து சின்ன பொம்மைகள்லேருந்து பெரிய கொலு பொம்மைகள் வரைக்கும் வாங்கி வச்சுருந்தோங்க. அதை ஒவ்வொன்றா எடுத்து அழகா கோல்டன் கலர் கொடுத்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் கோல்டன் கலர் கொடுத்த பிறகு ரொம்ப அருமையாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. நல்லா இப்போ இருந்தேவும் சரி எல்லா கொலு பொம்மைகளையும் எடுத்து நல்லா தூசி தட்டிட்டு அழகாக கோல்டன் கலர் எல்லாம் கொடுத்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியான பொம்மைகள் எல்லாமேவும் அழகாக மாறிடுச்சுங்க. நம்ம பெயிண்ட் கொடுக்க கொடுக்க ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது. அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த ஒரு லுக் இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு அழகான லுக்காக கோல்டன் கலர் அப்படியே லைட் வெளிச்சத்துக்கு அவ்வளோ அழகாக மினுமினுப்பாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சதுங்க இந்த தாத்தா பாட்டியோட பொம்மை தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லியிருப்பார், தாத்தா பாட்டி எங்கள் அம்மாவும் தான் சொல்லியிருப்பாங்க, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே சொல்லியிருப்பாங்க, தாத்தா பாட்டி பொம்மை ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்டா, எங்களை பிடிக்கிற மாதிரியே இந்த பொம்மைகளும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அப்போயேவும் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருந்ததுங்க. பாட்டிக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சேலையில் ஒரு டல்லாக இருந்தது. சரி கொஞ்சம் அழகாக ஆக்கிடுவோமேன்னு சொல்லிட்டு கோல்டன் கலரை சேலைக்கு பார்டர் மாதிரி கொடுத்து அப்படியும் ஒரு புதுவிதமான பாட்டியாக உருவாக்கியாச்சுங்க. இப்படியேவும் ஒவ்வொரு கொலு பொம்மைகளையும் எடுத்து எடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஒவ்வொரு பெயிண்ட் பண்ணுறப்பையும் ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொலு பொம்மை வைக்கிறப்ப ஏதாவது ஒரு வகையான ஒரு தீமோட அதாவது அறுபடை வீடு முருகர் படம் வாங்கினோம்னா அந்த 6 படை முருகனும் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு வாங்கி வைப்போங்க. அதே மாதிரி கல்யாண செட்டு, இது 8 லட்சுமிகளுடைய அந்த ஒரு செட்டு எல்லாமே இப்படி பார்த்து பார்த்து கொஞ்சம் வாங்கி வைப்போங்க. அதே மாதிரி தாங்க இந்த தடவையும் ஒரு புதுவிதமான ஒரு அம்மனுடைய ஒரு உருவத்தை வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அது ரொம்பவே வைக்கிற அன்றைக்கி அதை காமிக்கிறேங்க. இன்றைக்கி வந்து அது வேண்டாம். இன்றைக்கி நான் பெயிண்ட்டு பழசாக இருக்கிறத வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக, அதாவது நம்ம காகிதங்கள்னால் இடித்து அது மூலமாக செஞ்ச ஒரு பொம்மையாக அந்த அம்மன் வந்து வாங்கி வச்சுருக்கோங்க. அதுதான் இந்த வருஷத்தோட நாங்கள் கேப் விட்டு 3 வருஷம் கழித்து வைக்க போகிறப்போ ஒரு புதுவிதமான ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி அழகான ஒரு அம்மன் படத்தை வந்து வாங்கி வச்சுருக்கோங்க. அது என்ன அம்மன் சொல்லிட்டு உங்களுக்கு கொலு பொம்மை வைக்கிற அன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. திரும்பவும் இந்த வருஷத்தில் ஏற்கனவே 8 அம்மனுடைய கொலு பொம்மைகள் இருந்தாலும் இந்த வருஷமும் புதுசாக வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோங்க. அதுதாங்க இந்த வருஷத்தில் வந்து நல்லா புதுசாக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை தொடச்சி எல்லாம் எடுத்து வைக்கும்போது நமக்கு அந்த ஒரு பழைய நினைவுகள், ஒரு நல்ல நினைவுகள், நமக்கு என்ன தான் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இதெல்லாம் புதுப்பித்து பார்க்கும்போது கண்ணுக்கு அழகாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒவ்வொரு கடவுளுடைய படத்தை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு சாமிக்கு நம்ம நல்லது பண்ணுறோம், நமக்கு அதை வந்து நம்ம ஒரு புதுப்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கிளிக் ஆகுதுங்க. என்னன்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவமாக இருந்தது. பார்க்கவே ஒவ்வொரு படமும் ஒரு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது கோயிலுக்கு எப்படி கும்பாபிஷேகம் வைக்கிறப்ப ஒரு கலர் கொடுத்து வைப்பாங்களோ அதே மாதிரியேவும்
இங்கே எங்கள் வீட்டில் இந்த கொலு பொம்மைகளுக்கு கோல்டன் கலர் கொடுத்த உடனே அந்த ஒரு அழகான ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ரொம்பவே இந்த மாதிரி எல்லா வகையான பொம்மைகளையுமே நாங்கள் இன்றைக்கி ஒரு கடவுள்களுடைய பொம்மைகளை வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி ஒரு கோல்டன் கலர் கொடுத்து வச்சுருக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அம்மனையும் இது பண்ணும்போது இது எப்போ வாங்கினோம், என்ன பண்ணணும், என் பையன் சின்ன வயசுலேருந்து இதை நான் வாங்கிட்டு இருந்திருக்கோம். அவன் வளர்ந்து வர்ற மாதிரியேவும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியேவும் வாங்கி வாங்கி வச்சுருந்து இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லா பொம்மைகளையும் பார்க்கும்போது அந்த ஒரு நினைவுகள் வந்து ரொம்பவே வருதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப டெக்கரேஷனாக மெனக்கெடுத்து ஒவ்வொன்றையும் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் தான் வச்சுருப்போம். இப்போ தான் எங்கள் வீட்டில் இந்த வருஷம் வைக்கலான்னு ஒரு சந்தோஷமான ஒரு தொடக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 13, 14 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கொலு பொம்மையை எங்கள் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு அதை வச்சிட்ருக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கேவும் அழகாக இருக்குது. இந்த பொம்மைகள்லாம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது என்ன நினைவுகளால் நம்ம வாங்கினோமோ அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இந்த பொம்மைகள் வந்து நமக்கு கொண்டு வந்து காமிக்குது. ஒவ்வொன்றும் அழகாக மண்ணுனால் செஞ்சு அதை கலர் கொடுத்து அவங்க அது விற்கிறப்ப நம்ம பார்த்து பார்த்து வாங்குவோம் இல்லையா, இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி போய் என்னென்ன அழகான பொம்மைகள் இருக்குது, இந்த வருஷத்தில் என்ன பொம்மைகள் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்லாம் பார்த்து ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி போய் பார்த்து அதில் எது பிடிச்சிருக்குதோ அந்த கடைக்கேவும் முதல்ல பார்த்துருப்போம். அப்புறம் 2, 3 கடைகளை வரிசையாக பார்த்துட்டு போயிருப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு சலிப்பு தட்டாமல் நமக்கு கடையிலே பிடிச்சிருந்தா திரும்பவும் அவ்வளோ தூரம் தேடி 2வது கடை 3வது கடையிலலாம் போய் பார்த்துட்டு திரும்பவும் நம்ம முதல் கடைக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான என்ன நம்ம மனசுக்கு பிடிச்சதோ அந்த ஒரு கடவுளுடைய கொலு பொம்மைகளாகட்டும், இல்லை ஒரு கல்யாண செட் ஆகட்டும், எல்லாமேவும் ஒரு அறுபடை வீடு முருகனுடைய 6 படையனுடைய வீடுகள்லாம் வாங்குறப்ப அந்த ஒரு இதாகட்டும் எல்லாமே செட்டு செட்டாக வச்சுருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதை பார்த்து வாங்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு இந்த பொம்மை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எதை விடுவோம் எதை எடுப்போம் அப்படின்றதே நமக்கு தோணாது. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒவ்வொரு கலரில் அழகாக இருக்குங்க. அந்த கலரை பார்க்கும்போதே அந்த ஒரு அம்மனுடைய முகம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளவு லட்சணமாக அவ்வளவு அழகாக அவ்வளவு நம்ம பார்த்த உடனே ஒரு குழந்தைத்தனமாகவும் இருக்கும், ஒரு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்மனாகவும் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தும் நம்ம அழகாக ஒவ்வொரு தடவையும் எடுத்து நம்ம வாங்கிட்டு வருவோங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு சாயந்தரம் ஒரு குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அதுகளுக்கு பிடிக்க மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம்னா 6 மணிக்கு போனோம்னா ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி முடிக்க 9, 9:30 ஆயிருங்க. அப்படி இருந்தும் எவ்வளோ தான் வாங்கினாலுமேவும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்த ஒரு ஃபீல் தாங்க இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அப்போ உள்ள காலகட்டத்துக்கும் இந்த 10, 12 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வாங்கக்கூடிய பொம்மைகளுடைய விலைகளை பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை உயர்ந்ததாக இருக்குதுங்க. சாதாரண பொம்மையாக இருக்கும். அப்போ வாங்கியிருக்கிறப்ப 4 பொம்மை வாங்கினோம்னா இப்போ ஒரு 1, 2 அந்த மாதிரி தான் வாங்கக்கூடிய விலை. இந்த சூழ்நிலையில் இந்த விலைகள்லாம் இப்போ ஏறிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த காகிதத்தினால நல்லா மசித்து அதில் வந்து வெயிட்லெஸ்ஸாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதுவுமேவும் மண்ணால் ஆன பொம்மை எப்படி அழகாக இருக்கோ அதே மாதிரி தாங்க அந்த காகித கூழுனால் செஞ்சக்கூடிய பொம்மைகளும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்ன, ஒன்று வெயிட்டாக இருக்கும் அது வெயிட் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள்
கொலுபொம்மை நான் சின்ன வயசில் வச்சு எங்கள் வீட்டில் நான் வச்சது எப்படின்னா, அழகா சாமி படத்தில் 3 படி 5 படி இந்த மாதிரி வச்சு கும்பம் வச்சு இதெல்லாம் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா, அந்த புல்லு மாதிரி செஞ்சு அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அழகா புல்வெளி மாதிரி செஞ்சு ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி வச்சு அதுக்கு குட்டி குட்டி சேரெல்லாம் செஞ்சு ஒரு ராட்டினம் அதாவது ஊஞ்சல் மாதிரி வச்சு பக்கத்தில் 2 சேர் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக நான் செஞ்சு வச்சுருந்துருக்கேன். அப்போல்லாம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து அந்த புல் இதெல்லாம் வைக்கிறதில்ல. கொலு வைக்கும்போது நார்மலாக நம்ம எப்படி வைப்போமோ படி வச்சு 5, 7, 9 இந்த மாதிரி படிகள் அமைச்சு இப்போ நான் கொஞ்சம் வருஷங்களாக வச்சுட்டு வந்தோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பெயிண்ட் பண்ண எல்லாமேவும் அழகா பெயிண்ட் ஆகி அவ்வளோ அழகா பார்க்குறதுக்கே ரொம்ப கோல்டன் கலருக்கு இந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்பவே ஷைனிங்காக அழகா புதுசாக வாங்கின மாதிரியே இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பழசு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒதுக்கிடாம பழைய நம்ம வாங்கி வச்சுருந்த பொம்மைகளை இத்தனை வருஷமும் பாதுகாத்தது மட்டும் இல்லாமல் அதை அழகா புதுப்பிச்சு ரொம்பவே இந்த குழுவை நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோங்க. சரிங்க, இன்னும் குழு அன்னைக்கு நாங்கள் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரிங்க, இத்துடன் இந்த லாக்க முடிச்சுக்கலாங்க. சரிங்க, நீங்களும் இந்த மாதிரி கொலு வச்சிங்கன்னா எப்படி வச்சிங்க என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக வந்திருக்கிறவங்க 989 பேர். இன்னும் 1000 பேருக்கு இன்னும் 11 பேர் தான் வேணும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா பார்த்துட்டு வியூஸ் மட்டும் போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.